ஓகேன்பா. நம்ம அஜித்தும் சந்தோஷம் 2 பேரும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அஜித் 5 கலப்பை ஓட்டுறான், சந்தோஷ் ரொட்டாட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அஜித் வேறு லோடு போல்ட்டு கட் பண்ணிட்டான். 5 கலப்பை லோடு போல்ட்டு வாங்கிட்டு போகிறேன். எங்கள் 5 கலப்பைக்கு லோடு போல்ட்டு பார்த்திங்களா, அரைக்க போல்ட்டு கட் பண்ணிட்டான். அப்புறம் வீட்டில் ஏதோ பழைய போல்ட்டு தான் இருந்துச்சு, அது எடுத்து போட்டான்னா வளர்த்தி எட்டலையாம். போயிட்டு தான் சாமிக்கு வச்சுக்கிற 10 வீச்சு வாசம் தூக்குதுப்பா. கோயில், சின்ன கோயில். சந்தோஷத்துக்கு நுணுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் வயலில் ஓட்டுறானா. எவ்வளோ நேரம் ஓடிக்குது? ஓடிட்டு அதை ஓட்டு. நான் இதை போய் போல்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாக்ஸு என்னதான் உடஞ்சாலும் ஐஸை வந்துட்டு உடையாத நல்லா கட்டிக்கிட்டே 1.5 கேஜி மாதிரி இருக்குது. உப்பு கட்டி போட்டு ஓட்டியே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. கட்டியில் தான் நினச்சி பாருங்க. அடுத்து இந்த வயல் ஓட்டணும். அது வந்து மாப்பிள்ளைகிட்ட போய் நம்ம கொடுத்துட்டு வரும். அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் போட்டு டைட் பண்ணி வேலையை முடிச்சாச்சு. இதை டைட் பண்ணாத மட்டும் 5 கலப்பைக்கு விட்டுட்டிங்கன்னா பிளேட்டை வளைச்சி போடும். அப்புறமேட்டு மறுபடியும் எத்தனை போல்ட்டு போட்டாலும் நிற்காது. ஏதோ 2 வீலர் டயராக இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் தூக்கி பிடிச்சி கூட கெம்பி கூட வளையாமல் வந்துடலாம். இதில் வாங்குது உடச்சி போடும். அந்த ஓரத்தில் 2 சுற்று, அந்த மூளை மட்டும்தான். அதான் அந்த மூளை அந்த கேஜுவில் ஓட்டும் போது அடிபட்டுச்சுல. அதே தான். அப்புறம் இந்த ஆள்லாம் எங்கேயுமே கல்லுக்காது, எந்த வயலுமே கல்லுக்கு. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வரப்பு கல் பிடிக்கிட்டு வந்துடும் வெளியே. ஓகேன்பா. நம்ம அஜித்துக்கு பக்கமாக வந்துட்டோம். சந்தோஷ் பாருங்க, அங்கே புழுதி போகுதா, அங்கே ஓட்டிட்டுக்கிறான், நாம் இங்கே ஓட்டிட்டுக்கிறோம். இந்த நேரம் பார்த்து தான் ஃபோன் பண்ணுவாங்க. அரப்பா ஏண்டா சார் எந்த லோடு போல்ட்டு கட்டாயி பூஜை தெரில, ஒரு மாதிரி தான் நிற்கிதுங்கிறோம். அது அப்படியே போட்டு டைட் பண்ணோம்னா பிளேட்டை கிழிச்சு போடும். ஸோ அதனால் மாப்ப இவ்வளோ உயர வரப்பெல்லாம் ஏறாத. மட்டமாக இருந்தால் மட்டும் ஏறு. இவ்வளோ உயர வரப்பெல்லாம் ஏறாத. டயரை வெட்டி போடும். கொஞ்சம் ஓடிட்டே பேச விடு. எல்லாம் 6 வருஷம் ஓட்டுனதுனால போட்டோவில் பூரா மெதிச்சு எடுத்து போச்சு. மாப்பிள்ளைக்கு 1 2 3 4 5 6 வயது இருக்குது. சுட்டான் வேறு கட்டி தொலைவுது. காட்டுறான் பாருங்களேன். தூக்காத ஓட்டுறா, சிவுக்கு தூக்குற. நான் நேற்று எப்படி ஓட்டினேன்? அப்படியே மேலே இருக்கு.
ஆ எந்த அந்த ஒரு அந்த மூலையில் தான் கல்லில் விட்டுட்ட. அந்த மூலையில் பாறை இருக்க மாட்டேங்குது. பாறை இருக்குது. நீ வந்த உடனே அந்த வயல் ஓட்டுறனா சொல்லியிருப்பேன். வந்த உடனே போனேன் போட்டுருச்சு. அந்த ஓரம் அந்த நெடுவுலையும் கல் இருக்கும். அதை இந்த இடத்துல ஒரு பாறை மாட்டோம். இங்கெல்லாம் இது மாட்டலையே. அந்த சாலுக்கு மாட்டோம். 2 ஆம்பை வளைச்சி விட்டியா? இது ஒன்றா அதை ஒன்று வளைச்சி விட்டேன். எப்படி பெரிய பேர் போட்டு நெட்டு நவுந்துருக்குது பார்த்தியா? 1/2 போல்ட்டு வளைஞ்சி போச்சு. ஓ இதெல்லாம் இந்த கேப் வரதெல்லாம் தான். சரி அதை பிடுங்க. என்ன கீழே ஒரு நெட் இருக்குது. இது இப்படி இருக்குது. அது என்ன சும்மா அறிவுகளை குஞ்சு போட்டான். என்னடா வளர்த்தி போல்ட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கடா போல்ட்டு வாங்கிட்டு சொன்னான் நினச்சேன். எங்கே இருக்கு அது? எடுங்க. ஏன் எட்டுமா சார் சூப்பர். வீட்டில் போய் பார்த்தா அல்லதா இப்படி தான் இருக்குது. 3 இன்ச்சு தான் இருக்கும். சரி போட்டு ஆட் பண்ணி ரெண்டையும் போடும். எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்புறம் நம்மகிட்ட கேட்குறது வாங்கி என்ன வாங்கிட்டுருக்கு அதை வாங்கிட்டுருக்கு. ஸ்பேனர் எடுக்க எல்லாத்துக்கு இருக்குதா? இன்னொரு டபுள் ஹேண்டு 24 26. நல்ல பேனர் எடுத்ததில்ல அதுவும். இத்து போன பேனர். அந்த பக்கம் வச்சு தட்டுறா. புது போல்ட்டு வச்சு தட்டுறா. அப்படியே அந்த பக்கம் ஏறிக்கும் அப்படின்றீங்க. மேல் போல்ட்டு வச்சு ஃபஸ்ட் தட்டு. டிவிஎஸ் போல்ட்டா? கொடுத்துது டிவிஎஸ் போல்ட். லோக்கல் போல்ட்டே போதும். அந்த டிவிஎஸ் போல்ட்லாம் கட் ஆகாது. மரடி விட்டு போதும். அதை போடுங்க. வளைஞ்சிருக்குதுல போல்ட்டு. அதுக்கு இன்னொன்று இதாச்சு. இந்த இடத்துல அடிக்கக்கூடாது. ஆம்பு பிடிங்கிச்சுன்னா இங்கே தான் அடிக்கணும். இங்கே தான் அடித்தோம். அப்புறம் அங்கே அடிச்சிருக்கோம். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே வச்சுட்டு ரிவர்ஸ் தரலாம். அதே உள்ளே போயிடுச்சு. அதை பண்ணியிருக்கணும். அங்கே இங்கே அடிச்சுன்னா இங்கே சடிஞ்சு போச்சுன்னா அந்த பிளேட்டில் மட்டமாக போடாது. அடா அங்கே பிள்ளையை பார்த்துட்டீங்களா பேசும்? இல்லை இல்லை மாற்றி போடலாமா? ஆமாம் கொஞ்சம் கீழே தட்டு நேராக வரட்டும். தட்டு 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 ஒரு மாதிரி தட்டு இன்னும் வரும். அதெல்லாம் பத்தாது. அழுத்து அழுத்து இன்னும் கொஞ்சம் போதும். ஒரு நெட்டை கொஞ்சம் அடிச்சு விட்டு தட்டு ஓங்கி அதெல்லாம் அடிச்சுட்டு தான் போவோம். வந்துருச்சா பழையத்துக்கு? மரம் அடி வாங்குது. அது போயிட்டு போகுது தட்டு. அது மாற்றணுமா? அதெல்லாம் மற்றவில்லை. அதெல்லாம் டைட் வச்சுட்டா போதும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த 5 போல்ட்டை மாப்பிள்ளை 2 போல்ட்டு 80 ரூபா போல்ட்டை சொடக்கணும் உடச்சிட்டான் ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. பாறையில் விட்டு ஆட்டிவிட்டேன். இல்லைனாலாம் உடஞ்சிருக்காது. இதில் வேற மாமா அங்கங்கே கல் இருக்க மாட்டேங்குது. அது பாறை எங்கே ஒரு இடத்துல மாட்டிச்சா? நான் அப்பயே நினச்சேன் இந்த இடத்துல கறக்காம முறுக்கானுச்சு. அங்கெல்லாம் உடையாது. அந்த இடம் தான் உடஞ்சி போயிடும். அப்புறம் அது இன்னும் வலுவாக இருக்க மாட்டேங்குது. பெரிய பாறை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டு இழுத்து பார்த்துட்டு உடையில. இப்போ போய் நீ ட்ரை பண்ணுற. நான் இழுத்தெல்லாம் பார்க்கல. பட்டதையுமே உடஞ்சி போச்சு. போனதுமே உடஞ்சி போச்சு. அதை எவன் எடுத்து பார்ப்போம். அதுவும் கறக்கான்னு இழுத்துட்டு வருது அங்கேருந்து. அதெல்லாம் பாறை எந்த வயல்ரா உடச்சிருப்போன்னு நினச்சேன். அப்புறம் நீ இந்த வயல் ஓட்டும் போதே நான் கணிச்சிட்டேன். பாறையில் விட்டுட்டான் மாப்பிள்ள. என்ன டமுக்கு டுமுக்கு அமால் டுமாலுங்கிறான் ஒருத்தவன் போட்டானா? இன்னைக்கு எங்கள் நேரமாக என்னமோ தெரில ப்ரோ. அஜித்துக்கு நல்ல நேரமாக போயிடுச்சு. வெய்ய அடிக்கல. வெய்ய அடிச்சிருந்தா வச்சுக்காங்க. ஏடா இனிமேலாம் கட்டாகாது. நான் நீ ஓடிட்டேன். அதுக்கு ஒன்று நான் அடுத்தது இங்கே வா எங்களுக்கு வா. நான் ஓடிட்டேன். கூப்பிட தர சொல்கிறேன். மாப்பிள்ளைக்கு நினப்பு எழுதிட்டா அப்படி தான் ஆடும்.
இப்போ இந்த மூலையில் வந்து இந்த பக்கத்து காட்டில் ஏறினால இப்போ விட்டால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. வேறு மூலையில் வந்து ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா மூலையில் வந்து கொட்டையாக கிடக்கும். கல் இருக்குது, அந்த இடத்துல மாப்பிள்ளை பதுங்கி போகிறான். ஓகேன்பா, பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட்டு நுணுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி தான் 5 கலப்பையாக ஓட்டுறான். இதுக்கு முன்னாடி ஓட்டின இடத்துலலாம் மாப்பிள்ளை அந்தளவுக்கு 5 கலப்பு நெல்லங்காட்டையெல்லாம் இந்தளவுக்கு டஃப்பான காடெல்லாம் நான் ஓட்டினதே இல்லைம்மாம்மா, இப்போ தான் இவ்வளோ டஃப்பான காடெலாம் ஓட்டுறேன் அப்படிங்கிறான். அதையே நோட்டில் பண்ணுற, இத்தனை நோட்டில் பண்ணலாம்ல, ஞாபகம் வர மாட்டேங்குதானே. யாரு இப்போ அந்த வண்டி மாதிரியே கட் ஆகுதுல்ல, லிவர் தான் ஃப்ரீ ஆகும். அதே கொஞ்சம் டைட்டாக தான் மாப்பிள்ள இருக்கும். போட பேலரில் போட்டு திட்டுக்கணும். அது மாதிரி ஆயிடும். சைடு செயினுக்கெல்லாம் வந்து காடி நல்லா பெருசாக எடுத்து விட்டோம் ப்ரோ. இப்போ தான் கப்புன்னு கம்முன்னு ஓடிட்டு இருக்குது. காடி எடுத்து விடுவோம், டயரில் எதுவுமே உரையில, அது ஓட்ட கரெக்டாக இருக்குது. டேலர் மாட்டினா மட்டும் செயின் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதை பார்த்துக்கலாம். மற்றபடிக்கு இந்த செடில் கீர் ஒன்று தான் ப்ரோ பெஸ்ட்டு, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த நிறைய பேர் இந்த ஃபேன் வைக்க எப்படி ப்ரோ அந்த 585 ஃபேன் என்ன ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி லைன் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. பொறுத்தீங்க ப்ரோ, இன்னொரு 5-6 நாள் போருங்க, நான் அந்த வீடியோவை உங்களுக்கெல்லாம் தெளிவாக கொடுக்குறேன். ஏன்னா ஒருத்தர் வளைச்சி ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது நம்மளோட செய்ய முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாகுது. நான் போட்டிருக்கிறேன்னா அது ஒயரிங்கும் பர்ஃபெக்டாக முடிக்க கிடையாது ப்ரோ. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வயல் வண்டி ஓட தப்ப முடியல, ரொம்ப சின்ன வயலாக இருக்குது, அதுதான் பிரச்சனையே. இப்போ வயல் பெரிய வயலாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. சின்ன வயலாக இருக்கணும்னா வண்டி கட்டாக ஆக மாட்டேங்குது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. மண் கொஞ்சம் லூஸாக இருந்தால் செகண்ட் கியரில் ஓட்டலாம். மண் நல்லா டைட்டு, ஓவர் டைட்டு. எந்த இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இந்த வயலில் ஓட்டினதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது. மாப்பிள்ளைக்கு தான் இன்னும் சந்தோஷம் வந்து இன்னொரு 2 வயல் தான் இருக்குது. அங்கே ஒன்று 2 வயல் தான் இருக்குது. அது ரெண்டையும் உடைச்சோன்னா வேலை முடிஞ்சுது. இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் காயணும், இன்றைக்கி கட்டி உடைக்கிறதுக்கு ஆகாது, நாளைக்கு தான் ஆகும். 2 வயலும் ஓட்டி இந்த சந்தோஷம் நேரத்தையே சொல்லிவிட்டான். அப்புறம் 5 கலப்பு தான் ஓட்டணும். இன்னும் மேலே இதில் 2, இது 1, இல்லை அங்கே ஒரு பாட்டி இருக்குது. அப்புறம் கீழே ஒரு வயல், இந்த வயல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் எல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமப்படணும் ப்ரோ. இது 4 வீல் டிரைவர்னால அப்படியே மாடு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது, முடிஞ்ச அளவுக்கு இழுக்குது அது ஓட்டில். இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லீப்பேஜ் ஆகும். இந்த டெப்த்து பிடிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் மேலாவில் தான் பிடிச்சி ஆகணும். இந்த காரெலாம் ஓட்டிருக்கிறோம், இதுக்கு முன்னாடியே ஓட்டிருக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் 4 வீல் டிரைவில் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்ட முடியல, இதுதான் உண்மை. 2 வீல் டிரைவ் ஓட்டிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அஜித்லாம் இப்போ நம்ம பைசன் டிரைவ் விட்டுருந்தோம்னா இதெல்லாம் ஓட்டவே மாட்டான். இந்த மாதிரி வயல் ஓரளவுக்கு நம்பராக இருந்தால் ஓட்டுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு வயலும் காஞ்சி போயிரும் பாருங்க, கலப்பியே உள்ள நுழையாது. என்னடா வயல் அப்படின்னு தோணும். இதெல்லாம் அப்படி பாருங்கள், வாழைப்பழம் மாதிரி வளன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு, இந்த பதம் இருக்கணும். இந்த கீழே வயல்லாம் ஓட்ட தக்கனாக இருந்துச்சு. இதே இந்த வயல் காஞ்சி போயிருங்க. இதில் பாருங்கள் அணுகுண்டு மாதிரி பேப்பான். ஏன்னா அப்படி தான் ஓட்டும் வருஷம்.
போன வருஷம் கோபோட்டோவில் ஒரு டெமோ வண்டி எடுத்தாந்து ஓட்டணும். அது இந்த வழியில் தான் ஓட்டணும். அந்த பழைய வீடியோ போன வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஓட்டிட்டு இன்னைக்கு பொழுதுக்கு இதே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொட்டேட்டர்னா 2 வயல் ஓட்டினா ரொட்டேட்டர் வேலை முடிஞ்சுது. இதுதான் மேட்ரு. இதை ஓட்டிட்டு மேலே சந்தோஷம் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். கட்டி ஓரளவுக்கு நுணுங்குதா, மண் பதமான வெயில் தான், ஓரளவுக்கு நுணுக்கியிருக்கிறானா இல்லை கட்டிக்கிட்டே விட்டு வச்சுக்கிறானான்னு போய் பார்ப்போம். இன்றைக்கி ஓட்டினோம்னா ஈரத்தில் அமுந்து போயிடும் ப்ரோ. நாளைக்கு ஓட்டினோம்னா கொஞ்சம் காற்று ஓட்டத்துக்கு அப்படியே பல உணர்ந்து போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. நாளைக்கு ரொட்டேட்டர் ஓட்டிக்கலாம். இதெல்லாம் முந்தானேற்று ரொட்டேட்டர் ஓட்டிட்டோம். முந்தானேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இது ரொட்டேட்டர் ஓட்டினது. இதெல்லாம் முந்தானேற்று ஓட்டும் போது கொஞ்சம் பதமாக இருந்துச்சு. மண் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்நேரம் வீடியோ எடுக்கிறத விடுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் சந்தோஷம். இது வந்து ஓரம் ஒரு சுட்டு ஓட்டுறான் ப்ரோ. தேரில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். கொஞ்சம் வண்டி வெடிக்குன்னு போட்டுங்க. ஓரம் தானே கொஞ்சம் பாரு போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒரு சுட்டு ஓட்டலான்னு சொல்லிட்டு ஓட்டிட்டுக்கிறான். நீ சந்தோஷ் என் தம்பிக்கிட்ட வேலை இல்லையா, சரி ஓட்டுறனா சரி ஓட்டு அப்படின்ட்டு புது கத்தி உடச்சிட்டு இருக்கிறான். சொரன்னு போயிடும். அதனால வெயிலில் நின்று வீடியோவே எடுக்க முடியல ப்ரோ. அந்த அளவு வெயில் கருக்குது. ஓடிதான் அந்த 2 வயல அவ்வளோதான். இது தனி, அது 2 தனி டைமு. டேய் லட்சி அழுத்தி போடு, எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேன்பா, இதை ஓட்டிட்டு அடுத்து என்னடா வேலை பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணினேன். ஒரு வேலை கிடச்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்தோஷுக்கு இன்னும் ஒரு வயல் தான் இருக்குது. ஓட்டிட்டு ரொட்டேட்டர் ஓட்ட வேறு இடத்துக்கு தோப்புக்கு அனுப்பணும். அதனால் மாப்பிள்ளையை தோப்பு ஓட்ட அனுப்பிவிட்டு சந்தோஷம் பிடிச்சிக்கிட்டு நம்ம 5 கிலோ ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. இதுதான் ப்ராசஸ் இன்னைக்கு. ஏன்னா இப்போ தான் ஃபோன் வந்துச்சு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு. அதனால் மாப்பிள்ளைய ஓட்ட சொல்லிட்டு நம்ம வேலை பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் வெயில் தான். மாப்பிள்ளை மட்டை தலையை போட்டு குழந்தான். அது என்ன ஒரு கூலிங்க. மாப்ப அவன் அதை ஓட்டின வாட்டியே நீ ரொட்டேட்டர் வாங்கிட்டு மஞ்சமேடு போயிரு. ரொட்டேட்டர் வாங்கிட்டு மஞ்சமேடு போயிரு. வெங்கடாச்சலத்துக்கு தோப்பான். நீ போயிரு, நான் அவனை வச்சுக்கிட்டு போடுறேன் ஓட்டு.
அது நினப்பு இதே அந்த 585 பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக இன்ஜின் வந்து கரகரப்பாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ. இதை வந்து அதில் வந்து நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கரகரப்பு சவுண்டே வரல. வண்டி ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக ஓடுது. பம்பரை போடணும், டாப் போடணும். அடுத்த வாரத்தில் எங்களுக்கு இதுதான் ப்ராசஸ். ரெண்டையும் போட்டே ஆகும். அப்புறம் வரும் சார் அதுலேயும் எரியாது. 585 தெரியாது. பெட்டர் நம்பர் ஒன்று. அதே பிரேக் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. பிரேக் மேலே கால் வச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, அதனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே பின்னாடி அந்த டேஞ்சர் லைட்டு பார்த்தா உருகி போயிடும். அதனால் அது எதுக்கு பிரேக் லைட்டு தேவையே இல்லை. அதனால் அதை பிடிங்கி விட்ருவோன்னு வச்சுக்காங்களேன். வெயிலும் போட்டு தாட்டி எடுக்குது. இன்னும் 2 வெயில் ஓட்டணும். சந்தோஷம் எப்படி வந்து ஓட்ட போகிறான்னு தெரில இந்த வெயிலில். மாப்பிள்ளை வேற கருத்தே போயிடும் நாட்டுக்குது. பேசாமல் அந்த 585 எடுத்து வந்துருக்கலாமாம்மா. இதை எடுத்து வந்ததுக்கு வெயில் போட்டு காட்டி எடுக்குது, கருவி போயிடும் நாட்டுக்குது அப்படிங்கிறோம். டயர் சுற்றுன்னு சுற்றுது. இதுலேயே டயர் வீணாக போயிடும் மாட்டேங்குது. துணி வேறு ஒன்று தலைக்கு வேறு கட்டிக்கிட்டான். கொஞ்சம் தூக்கி போடுறாமா. இப்போ ரொம்ப அழுத்தி பிடிக்காதடா. டயர் கரகரன்னு தெரியுதுடா. சரி, மாப்பிள்ளை வேறு ரொம்ப வெயிலில் காஞ்சி போயிட்டான் ப்ரோ. வாங்கி 2 சுற்று ஓடலாம்னு நினைக்கிறேன். எண்ணெய் மட்டும் தான் மாப்பிள்ளையும் காஞ்சி கருவடாக போயிடும். நாளைக்கு வேறு ஃபுல்லாக வேறு சைட் அடிக்காதுமா. கலப்பையை பின்னாடி பார்க்குறானா ஒன்றா எவ்வளோ புரியுதோ அவ்வளோ அழுத்தி பிடிக்கிறான். அதுக்கு நம்ம விட்டா நான் ஓட்டா கலப்பைக்கு வந்து எல்லாம் பட்டைக்கெல்லாம் வந்து கைக்கெல்லாம் போல்ட்டு போட்டு டைப் பண்ணுறேன். பின்னு போடல. பின்னு போட்டால் கழட்டி விட்டுறது இந்த கட்டி. அதனால் போல்ட்டு போட்டு டைப் காய்ச்சிதா. அதனால் எல்லாம் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இன்னொரு 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது ப்ரோ. அவ்வளோதான். இன்னொரு 2 நாளைக்கு அப்படியே ஓட்டினோம்னா எல்லாம் காலி ஆயிரும். மாப்பிள்ளை ஓட்டிட்டான். அந்த வயலை வாங்கி நாம் சத்து பேர் ஓட்டுவோம். மாப்பிள்ளை வெயிலில் காஞ்சி போயிடுவோம். உங்கள் சைடெலாம் நிலங்கட்டி இப்படி தான் ஓட்டுவீங்களா ப்ரோ? அங்கெல்லாம் சேடை கட்டி கலப்பையில் பதமாக வச்சு ஓட்டுவாங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கள் சைடு இப்படி தான் ஓட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் சேடை கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ 10 வருஷம் சேடையை கட்டுறதெல்லாம் அப்படி தான் ஓட்டுறாங்க. இதெல்லாம் கூட கட்டியில் ப்ரோ. ஓரளவுக்கு மண் நல்லா இருக்குது, நினைஞ்சிக்கும். அந்த பக்கம்னா தண்ணி எத்தனை வருஷம் நெட்டினானே தெரில, ஓட்டவே முடியல. துண்டை கூட மாப்பிள கருத்து போயிட்டியே. சார் புரியல. அவன் எதுக்கு ஹார்ன் அடிக்கிறான்? எவ்வளோ நேரம் ஓடிக்கிறது? அதான் 35. ஓட்டு விடுங்க, கடை விடுங்க. 10 விடு. வேண்டாம் மாமோய்.
என்ன கீரை போட்டீங்க? 2 ஆட்டுக்குது. RPM தான் கொடுங்க. ஃபஸ்ட் இயர்லாம் போட, 2ஆவதுலாம் போட, ஃபஸ்ட் இயர். சேஞ்ச். ஒரே அம்சம். ஓகே நண்பா, சந்தோஷம். இங்கே ஓட்டி முடிச்சாச்சு. இனிமேல் அங்கே தடத்துக்கிட்ட ஓட்ட போகணும். இந்த இங்கே ஒரு வயல் ஓட்டணும். இதெல்லாம் உழவே வரல. வரும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வருது. அது எந்தெந்தஞ்சோடு கட்டி வருது. இது சேடை கட்ட சொல்லிவிட்டோம் காட்டுக்காரர். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேடை கட்ட சொல்லிவிட்டோம். காய்ச்சல் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ காய்ச்சல் இருந்தால் எப்படி ப்ரோ ஓட்டுறது? கலப்பையே கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன்னு கீறிக்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது மேலே ஒரு வயல் ஓட்ட போகிறோம். அடுத்து அங்கே போகணும். நான் ஓட்டுறேன், ஏறு. நான் அங்கே போய் தரேன். உண்டு அது என்ன பண்ணுது? பானி கொஞ்சம் போட்டு. பானியா? என்ன பானி? போடு. அவ்வளோதான். இந்த வயலில் இந்த 3 வயல் ஓட்டினா வேணும். மணி பார்த்துக்கா. ஓ, அதில் போட்டுக்கா. வண்டி லோடு இல்லாத ஓட்டியா? நான் ஓட்டுறேன்னா அதே மாதிரி ஓட்டுறா. இது ஏதோ ஒரு ஓட்டி காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷ் வந்து M2வில் ஓட்ட சொல்லிக்கிறேன். இது ஏன்னா சேடை கட்டின வயல், அதனால் மண் பல வரும். M2வில் ஓட்டுறா அப்படின்ட்டேன். இது கொஞ்சம் ஆம்பு கலப்பு மாதிரியே வேகமாக ஓட்டிக்கலாம் பாருங்க. மண் ஃப்ரீயாக தானே இருக்குது. மண் டைட்டாக இருந்தால் ஓட்டுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நல்லா பலன்னு வரும். ஓட்டி அப்படி ரொட்டேட்டர் கட்டி உடச்சா நைஸாக உடச்சி போடலான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 3 வயல், இது ஒன்று, அந்த 2 வயல் இது ஓட்டிட்டா இன்னும் இது வேலை முடிஞ்சுது. பொழுதும் இறங்கிருச்சு. இந்த பக்கத்து வயல் பாருங்க. நான் ஓட்டி எல்லாம் எடுத்து கட்டிட்டாங்க. நாளைக்கு கொட்டோன்றதோட ரெடியாக இருக்குது வெயில். அதுங்காட்டி இதை ரொட்டேட்டர் ஓட்டி விட்டு போகணும். இல்லைன்னா வச்சுக்காங்க அதில் தண்ணி அலையெல்லாம் ஊற்று ஆரம்பிச்சிடும். எங்கள் சைடு வந்து ப்ரோ மண்வெட்டி இப்படி இருக்கும். உங்கள் சைடில் மண்வெட்டி எப்படி யூஸ் பண்ணுவாங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாடா, 2 பேரும் மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வெயில் வேறு போட்டு தாளிச்சு எடுக்குது. M1ல் ஓட்டுறதுக்கும் M2வில் ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. M2வில் 12 RPM தான் கொடுத்துருக்குது. வண்டி அப்படியே சிக்கி பூச்சாட்ட ஓடுது. இதே M1ல் ஓட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து 1500 RPM. இன்ஜின் ஏகப்பட்ட கற்றுக்குது பாருங்க. இன்ஜின் உங்களுக்கே காது கேட்குதா என்னன்னு தெரியல. வீடியோவில் அவ்வளோ மைல்டாக இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் RPM ட்ராப்பேஜ் இல்லாத ஓட்டுறா சந்தோஷ் அப்படின்னு இருக்கிறேன். கரெக்டாக லெவர் மேலே கை வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். இப்படி ஓடணும் மண்ணுனா ஒவ்வொரு இடத்துல மண் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும்
கலப்பியே இறங்காது. இது எப்படி ஓட்டுறது? கரெக்டான பதம் இப்படி வச்சு காட்டுக்காரர் சொன்னால் ஓட்டுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். மண் எப்படி மண் வாழைப்பழம் மாதிரி வருதா? அங்கே ஓஹோ அங்கே போய் ஓட்டாதா? முதல் சால் மட்டும் ஓட்டுறேன், ரெண்டாவது சால் நீங்கள் ஓட்டுங்களான்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது சால் நானே ஓட்டி போடுறேங்கிறேன். முதல்ல இந்த வயலில் வந்து M2ல் ஜாலியாக சந்தோஷம் ஓட்டிட்டான். கடைசியில் இப்போ இந்த வயலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக காஞ்சி போச்சு. M1 போட்டு 1500 RPM வச்சுட்டு ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு நிலவரம். சரி வேறு வழியில் என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும். ஓகேன்பா, அவ்வளோதான். யூத் வேறு கட்டிக்கிச்சு. இந்த வயலை ஓட்டிட்டு இந்த வயலை ஓட்டினா வேலை முடிஞ்சது. மணி வேறு 4:30 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. ஜாலித்தான் அரிசி புறா கொஞ்சம் அறுக்கணும், கொஞ்சம் வரும். சேடை கட்டி காஞ்சி போச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே ஓட்டுருக்கணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருட்டே கட்டிச்சு ப்ரோ. இப்போ தான் கடைசி வயலுக்கு வந்துருக்குது. இந்த வயல் ஓட்டி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும், சாலிடாக ஆயிரும். இதை வந்து நாம் தான் வாங்கி ஓட்டணும். ஓட்டினா தான் இது ஆகும். ஏன்னா முதல் சால் அவங்க ஓட்டுட்டோம், ரெண்டாவது சால் நம்ம வாங்கி படப்படனா அடிச்சு விட்டுடலாம். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வாட்டி 585 ஷெட்யூல் கியரை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே 585 பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதனால் புதுசாக ஏதாச்சும் ஷெட்யூல் கியர் எப்படி இருக்குது என்ன ஏதாச்சும் அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஓகேன்பா, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? பாய், சி யூ.